தேர்தலுக்கான விருப்ப மனுவை புதன்கிழமையன்று அதிமுக விநியோகித்த நிலையில் வரும் 24ஆம் தேதி முதல் மனு விநியோகிக்க திமுக தயாராகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை அபை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வியாழன் துவங்கி வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி புதன்கிழமை காலை முதல் கட்சியினர் திரண்டனர். இதனால் ராயப்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 7 கவுண்டர்களில் விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன. முதலாவதாக அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் விண்ணப்ப படிவத்தை பெற்றார். அவரைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பலரும் விண்ணப்ப படிவங்களை வாங்கிச் சென்றனர். ஏராளமான தொண்டர்கள் ஜெயலலிதா போட்டியிட விரும்பி அவரது பெயரில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்தனர். இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் புதனன்று வெளியிட்ட அறிவிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலுக்கு போட்டியிட விரும்புவோர் வரும் 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனுக்களை பெறலாம் என்றும், பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.